பீஷ்மர் குந்தியையும் அவளின் மகன்களையும் அரண்மனைக்கு அழைத்து வந்தார். திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் தன் மகனை நாடாள வேண்டும் என்னும் எண்ணம் மனதில் இருந்தது. இருந்தாலும் அவர்களுக்கு பாண்டுவின் குழந்தைகள் நாடாளக்கூடாது என்னும் எண்ணமும் மனதில் இருந்தது. அரண்மனைக்கு வந்த குந்தியிடம் திருதராஷ்டிரனும் காந்தாரியும் மனதில் வஞ்ச எண்ணம் இருந்தாலும் குந்தியின் முன் அன்போடு நடந்து கொண்டனர். பாண்டவர்களும் கௌரவர்களும் சிறுவயது என்பதால் அன்போடு விளையாடினர். ஆனால் அவர்கள் விளையாடும் விளையாட்டில் அர்ஜுனனும் பீமனும் மட்டுமே வெற்றி பெறுவது துரியோதனனுக்கு கோபத்தை மூட்டியது. இதனால் துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மேல் வெறுப்பும் கோபமும் அதிகமானது. இதனால் துரியோதனன் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பாண்டவர்களை கேலியும் கிண்டலும் செய்வான். பாண்டவர்களின் மனதில் துன்பம் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். பீமனின் ஆற்றல் துரியோதனனுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. பீமனுக்கு இணையானவன் யாருமில்லை என்பதால் சூழ்ச்சியால் வெல்ல முயன்றான். அதற்காக சகுனியின் உதவியை நாடினான். சகுனி பீமன் சாப்பாட்டு பிரியன் என்பதால் அவனுக்கு கொடுக்கும் உணவில் விஷத்தை கலந்து கொடுத்தால் அவன் இறந்து விடுவான். அதன் பிறகு மீதம் இருக்கும் சகோதரர்களை நம் அடிமைகளாக மாற்றிக்கொள்ளலாம் என கூறினான். சகுனியின் யோசனையை கேட்ட துரியோதனன் ஒரு திட்டம் தீட்டினான். அடுத்த நாள் அனைவரும் நந்தவனத்தில் விளையாடி கொண்டிருந்தனர். அங்கு பீமன், நகுலன், சகாதேவன் மூவரும் ஒன்றாக விளையாடி கொண்டிருந்தனர். மதிய நேரம் ஆனபடியால் பீமனுக்கு பசி ஏற்பட்டது. மற்ற சகோதரர்கள் வந்தவுடன் ஒன்றாக சாப்பிடலாம் என நினைத்து விளையாடினான். துரியோதனன் நதி ஓரமாக ஒரு குடிலை அமைத்து அங்கு விதவிதமான சுவையான உணவு பண்டங்களை வைத்திருந்தான். அதில் அவன் பாயாசத்தில் விஷத்தை கலந்திருந்தான். அதன் பிறகு துரியோதனன் விளையாடி கொண்டிருந்த பீமனிடம் சென்று அன்பாக பேசினான். ஆனால் பீமன் துரியோதனனை கண்டவுடன் முகத்தை திருப்பிக் கொண்டான். துரியோதனன் பீமனிடம், சகோதரா, நான் செய்த தவறுகளுக்கு என்னை மன்னித்து விடு. அதற்காக உனக்கு விருந்தளிக்க விரும்புகிறேன். அதில் உனக்கு பிடித்தமான நிறைய உணவு பண்டங்களை வைத்துள்ளேன். நீ என்னுடன் வந்து சாப்பிடு என கேட்டான். துரியோதனனின் பாசாங்கை நம்பிய பீமன், நான் என் சகோதரர்கள் இல்லாமல் எவ்வாறு உண்பது என கேட்டான். அப்பொழுது நகுலனும் சகாதேவனும், அண்ணா, இங்கு காத்திருங்கள், நாங்கள் சென்று அழைத்து வருகிறோம் என கூறிவிட்டு சென்றனர். அதன் பின் துரியோதனன் பீமனை குடிலுக்கு அழைத்து சென்றான். அங்கு வைக்கப்பட்டிருந்த உணவு பண்டங்களை கண்ட பீமனுக்கு பசி இன்னும் அதிகமானது. அப்பொழுது துரியோதனன் விஷம் கலந்த பாயாசத்தை எடுத்து பீமனிடம் கொடுத்தான். பீமன் அப்பாயாசத்தை வாங்கி அருந்தினான். பாயாசத்தை அருந்திய சில நேரங்களில் பீமன் மயங்கி விழுந்தான். உடனே துரியோதனன் மறைத்து வைத்திருந்த கயிற்றை எடுத்து பீமனின் கைகளையும் கால்களையும் கட்டினான். பீமனின் வாயையும் துணியால் வைத்து அடைத்தான். அதன் பின் சகுனியின் உதவியால் பக்கத்தில் இருக்கும் நதியில் போட்டுவிட்டனர். பீமனின் உடல் நதியின் ஆழத்திற்கு சென்றது. பீமனை அழைத்து செல்ல சகோதரர்கள் நால்வர் அங்கு வந்தனர். பீமனை அங்கு காணாததால் அவனை அனைத்து இடங்களிலும் தேடி சென்றனர். பீமனை காணாமல் அனைவரும் கவலையில் இருந்தனர். ஒருவேளை பீமன் நமக்கு முன் அரண்மனைக்கு சென்றிருக்கலாம் என நினைத்து அனைவரும் அரண்மனைக்கு வந்தனர். அரண்மனைக்கு வந்த சகோதரர்கள் தன் தாய் குந்தியிடம் பீமன் வந்துவிட்டானா என கேட்டனர். குந்தி, பீமன் இன்னும் இங்கு வரவில்லை. நீங்கள் நால்வர் மட்டும் இங்கு வந்துள்ளீர்கள். பீமன் எங்கே என பதச்சத்துடன் கேட்டாள் குந்தி. அவர்கள் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கூறினர். இதை கேட்டு கோபமடைந்த குந்தி, நீங்கள் அனைவரும் பீமனை தேடி கண்டுபிடித்து என்னை வந்து பாருங்கள், இல்லையேல் யாரும் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என கோபத்தில் கூறிவிட்டாள். சகோதரர்கள் அனைவரும் பீமனை தேட சென்றனர். குந்தி விதுரரை அழைத்து, பீமனை காணவில்லை, எனக்கு துரியோதனன் மேல்தான் சந்தேகம் இருக்கிறது. ஏனெனில் துரியோதனன் அரியணை ஏற விரும்புகிறான். அது மட்டுமல்லாமல் பீமனை அவனுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவன் பீமனை ஏதேனும் செய்திருப்பானோ என கூறினாள். விதுரர் குந்தியிடம், தேவி, தாங்கள் இவ்வாறு பேசுதல் கூடாது. துரியோதனனை பற்றி வேறு எவரிடமும் இவ்வாறு கூறாதே. பீமன் நிச்சயம் திரும்பி வருவான். நீ கவலை கொள்ளாமல் இரு என ஆறுதல் கூறிவிட்டு சென்றார். பீமனை எங்கு தேடியும் கிடைக்காததால் சகோதரர்கள் வருத்தத்துடன் திரும்பினர். பீமனின் உடல் நதிக்கு அடியில் இருக்கும் நாகலோகம் வரை சென்றது. அங்கிருந்த விஷப்பாம்புகள் பீமனின் உடலில் ஏறி அங்கும் இங்கும் கடித்தன. பீமனின் உடலில் இருந்த விஷம் பாம்புகளின் விஷத்தால் முறிந்து போனது. அதன் பிறகு பீமன் மயக்கம் தெளிந்து எழுந்தான். தன் உடலின் மேலிருந்த பாம்புகளை தூக்கி எறிந்தான். பாம்புகள் பீமனை மடக்கி தங்கள் அரசனிடம் அழைத்து சென்றன. நாகங்கள் அவனுக்கு நீந்தவும் மூச்சடக்கவும் கற்றுக் கொடுத்தன. பாம்புகள் பாம்புகளின் மன்னனான வாசுகியிடம், மன்னா, விஷம் அருந்திய இவன் நீரில் மூழ்கி இங்கு வந்தான். இவனை நாங்கள் கடித்ததால் உணர்வு பெற்று எங்களை துன்புறுத்துகிறான். நீங்கள் தான் இவனை யார் என்று விசாரிக்க வேண்டும் என்றனர். பீமனின் ஆற்றலை கண்டு நாகராஜன் மகிழ்ச்சி அடைந்தான். பீமன் சாதிக்க பிறந்தவன் என்பதை அறிந்து கொண்டான். அதன் பின் நாகராஜன் பீமனிடம், பீமா, எங்களிடம் பலம் கொண்ட அமிர்தங்கள் இருக்கின்றன. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குடிக்கலாம் என கூறி கொடுத்தார். பீமன்
நாகராஜன் கொடுத்த 8 குடம் அமிர்தத்தையும் ஒரே மூச்சில் குடித்தான். அமிர்தத்தை குடித்த பீமனுக்கு புது பலம் பெற்றது போல் இருந்தது. அதன்பின் பீமன் வாசுகியிடம் இருந்து விடை பெற்றான். நதியின் அடியிலிருந்து பீமன் கரையேறி அரண்மனையை சென்றடைந்தான். பீமனை கண்ட அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். பீமன் உயிருடன் திரும்பி வந்ததை பார்த்த துரியோதனன் அளவற்ற கோபம் அடைந்தான். துரியோதனனிடம், சகுனி, மருமகனே, நீ கோபப்படாதே, இவனுடன் சேர்த்து மற்ற சகோதரர்களையும் கொல்வதற்கான வழியை பார்ப்போம் என்றான். தனக்கு விஷம் கொடுத்து நதியில் தன்னை எறிந்த துரியோதனனை மிகவும் கோபம் கொண்டு பீமன் பார்த்தான். அதன் பின் அனைவரும் அவரவர் மாளிகைக்கு திரும்பி சென்றனர். பீமன் குந்தியிடமும் சகோதரர்களிடமும் நடந்தவற்றை விவரமாக கூறினான். யுதிஷ்டிரன், சகோதரர்களே, இனி நாம் கவனமுடன் செயல்பட வேண்டும். துரியோதனன் தான் இந்த செயலை செய்தான் என யாரும் வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டாம். துரியோதனனிடமும் நாம் எதையும் காட்டிக்கொள்ள வேண்டாம். அப்பொழுதுதான் அவன் செய்யும் தவறு என்னவென்பது நமக்கு தெரியும். அதன் பிறகுதான் துரியோதனனும் சகுனியும் பாண்டவர்களை அழிக்க நிறைய ஆலோசனை செய்கிறார்கள் என்பது யுயுட்சு மூலம் விதுரருக்கும் யுதிஷ்டிரனுக்கும் தெரிய வந்தது. அதன் பிறகு பாண்டவர்கள் எல்லா செயல்களிலும் கவனமுடன் செயல்பட்டனர். இச்செய்தி திருதராஷ்டிரனுக்கும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவன் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. குழந்தைகள் அனைவரும் விளையாட்டுத்தனமாக இருப்பதால் அவர்கள் அனைவரும் வில்வித்தை கற்க விரும்பினார்கள். பீஷ்மர் வில்வித்தை கற்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார். சரத்வான் என்பவர் கடுமையான தவங்களை செய்து பலவிதமான அஸ்திரங்களை ஏவும் பயிற்சியை பெற்றார். ஒரு முறை சரத்வான் தவம் செய்து கொண்டிருந்த போது இந்திரன் அவரின் தவ வலிமையை கண்டு பிரமித்தார். அவருடைய தவத்தை கலைப்பதற்காக அப்சரஸ் என்னும் பெண்ணை அனுப்பினார். அப்சரஸ் சரத்வான் முன் தோன்றி நடனமாடினாள். அப்சரஸ் நடனத்தால் சரத்வான் தவநிலை கலைந்து கண் விழித்தார். அப்சரஸ் அழகில் சரத்வான் மயக்கம் கொண்டார். அப்சரஸ் சரத்வான் முன் தோன்றி நடனமாடினாள். அப்சரஸ் நடனத்தால் சரத்வான் தவநிலை கலைந்து கண் விழித்தார். அப்சரஸ் அழகில் சரத்வான் மயக்கம் கொண்டார். அதன் பிறகு சரத்வான் தவத்தை கலைத்து அவளுடன் வாழ்ந்தார். அவர்களுக்கு ஆணும் பெண்ணுமான இரட்டை குழந்தைகள் பிறந்தனர். குழந்தைகள் பிறந்த பின் சரத்வான் மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தார். அதன் பிறகு அப்சரசும் விண்ணுலகம் சென்றாள். ஆணும் பெண்ணும் ஆகிய 2 குழந்தைகளும் வனத்தில் விலங்குகளால் வளர்க்கப்பட்டனர். ஒருமுறை சந்தனு மன்னன் வனத்திற்கு வேட்டையாட வந்தான். அங்கு 2 குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த மன்னன் அவர்களை அரண்மனைக்கு அழைத்து வந்து கிருபர் கிருபி என்று பெயரிட்டு வளர்த்தார். பல வருடங்களுக்கு பின்னர் சரத்வான் தம் குழந்தைகள் இருக்கும் இடத்தை தவ வலிமையால் அறிந்து அஸ்தினாபுரம் வந்தார். தாம் கற்றறிந்த கல்வி செல்வங்களை எல்லாம் கிருபருக்கு கற்றுத்தந்தார். பரத்வாஜர் என்ற அந்தணரின் மகன் துரோணர், பரத்வாஜரின் நண்பராகிய பாஞ்சால தேசத்து அரசனின் மகன் துருபதன், இவர்கள் இருவரும் ஆசிரமத்தில் குருகுல கல்வி பயின்று வந்தனர். துரோணர் வேத சாஸ்திரங்களையும் அஸ்திர பயிற்சிகளையும் நன்கு கற்றார். துருபதன் அஸ்திர பயிற்சியை கற்று வந்தான். இருவரும் சிறுவயதில் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்தனர். அவர்களின் படிப்பும் பயிற்சியும் முடித்து அனைவரும் ஆசிரமத்தை விட்டு புறப்படும் நேரம் வந்தது. துருபதன் தன் நண்பனாகிய துரோணரை விட்டு பிரிவதை எண்ணி மிகவும் வருத்தம் கொண்டான். துருபதன் துரோணரிடம், துரோணா, நான் பாஞ்சால நாட்டின் மன்னராக பட்டம் சூட்டியதும் எனது ராஜ்யத்தில் பாதியை உனக்கு தருகிறேன் என்று கூறினான். இதை கேட்ட துரோணரின் நெஞ்சம் நெகிழ்ந்து போனது. அதன் பிறகு இருவரும் அவரவர் இருப்பிடத்திற்கு சென்றனர். அந்தணரான துரோணர் கிருபாச்சாரியாரின் சகோதரியான கிருபியை மணந்தார். அவர்களுக்கு அஸ்வத்தாமன் என்ற மகன் பிறந்தான். மனைவியையும் மகனையும் நல்லபடியாக வாழ வைக்க அவருக்கு செல்வம் தேவையாக இருந்தது. அப்போது பரசுராமர் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் அந்தணர்களுக்கு தானம் அளித்துவிட்டு துறவு மேற்கொள்ள செல்வதாக துரோணருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவர் பரசுராமரை சந்திக்க சென்றார். துரோணர் செல்லும் முன்பாகவே தன்னுடைய செல்வம் அனைத்தையும் அந்தணர்களுக்கு வழங்கி முடித்திருந்தார் பரசுராமர். துரோணர் தன்னிடம் வந்து நிற்பதை கண்ட பரசுராமர், நான் அனைத்தையும் தானம் அளித்து விட்டேன். என்னிடம் இப்போது இருப்பது என் உயிரும் நான் கற்ற அஸ்திர சாஸ்திரங்களும் தான் என்றார். துரோணர் பரசுராமரிடம், சுவாமி, செல்வம் போனால் என்ன, தங்களிடம் உள்ள அஸ்திர சாஸ்திரங்களை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்றார். பரசுராமரும் தன்னுடைய வித்தைகள் அனைத்தையும் துரோணருக்கு கற்றுக் கொடுத்தார். அஸ்திரங்களை கற்ற துரோணர் வீடு திரும்பும் நேரம் வந்தது. அப்பொழுதுதான் அவருக்கு செல்வம் வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அப்பொழுதுதான் துரோணருக்கு துருபதன் நினைவு வந்தது. நண்பனை காண பாஞ்சால நாட்டிற்கு சென்றான். துருபதனை சந்தித்து சிறுவயதில் கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்தினார். துருபதன் துரோணரிடம், அந்தணரே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நானோ பாஞ்சாலத்தின் மன்னன், நீரோ பஞ்சத்திலிருந்து மீள்வதற்காக போராடுபவர். நான் உங்களின் நண்பனா? உமக்கு யாசகம் வேண்டுமென்றால் அதை என்னிடம் நேராகவே கேட்கலாம். நான் உன் நண்பன் என்று கூறி கேட்க வேண்டாம் என்றான்.
துருபதன் கூறிய இந்த சொற்கள் துரோணரின் மனதில் அம்பாக குத்தியது. மிகுந்த அவமானமும் தலைக்குனிவும் துரோணருக்கு ஏற்பட்டது. கோபம் கொண்ட துரோணர் அரசரிடம், அரசே, ஒரு நாள் நான் உங்களுக்கு இணையாக வருவேன். நீர் எமக்கு கொடுப்பதாக சொன்ன நாட்டையும் பெறுவேன் என கூறிவிட்டு அங்கிருந்து அஸ்தினாபுரம் சென்றார். அஸ்தினாபுரத்தின் இளவரசர்கள் நகரின் வெளியே விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களின் பந்தும் தர்மரின் மோதிரமும் கிணற்றில் விழுந்துவிட்டது. இளவரசர்கள் அதை எடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தும் அதை எடுக்க முடியாமல் கவலையடைந்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த துரோணர் அவர்களுக்கு உதவ நினைத்தார். பின் தன் புத்திசாலியான செயலினால் பந்தையும் ஒரு அம்பை கொண்டு மோதிரத்தையும் எடுத்துக் கொடுத்தார். துரோணரின் செயலை கண்டு இளவரசர்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். பிறகு அனைவரும் பீஷ்மரிடம் சென்று நடந்தவற்றை கூறினர். பீஷ்மரும் வில்வித்தை கற்றுக் கொடுக்க சிறந்த பயிற்சியாளரை தேடிக்கொண்டு இருந்தார். இளவரசர்கள் இவ்வாறு கூறியதால் துரோணரை அழைத்து பேசினார். துரோணர் தனக்கு நேர்ந்த அவமானத்தை பற்றி கூறினார். பீஷ்மர் துரோணரிடம், அந்தனரே, நீ அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுக்கு குருகுல பயிற்சியை கொடுக்க வேண்டும். உனக்கு தேவையான அனைத்தும் உன் வீடு வந்து சேரும். இனி நீர்தான் எங்கள் இளவரசர்களின் குருகுல தலைவர். இங்கு உனக்கு அனைத்து உரிமையும் கிடைக்கும் என்றார்.